ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பெர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கினது இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 4 தக்காளி பழம் மீடியம் சைஸில் எடுத்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவு கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். குழம்பு பொடியை எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பொடி இல்லாதவங்க மல்லிப்பொடி 3 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. தக்காளி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மிக்சி ஜாரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய எலும்புச்சம்பழம் அளவில் புளி எடுத்துக்கோங்க. அதையும் கரைச்சி வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு புளியோட டேஸ்ட்டும் காரத்தோட டேஸ்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா வாடையெல்லாம் போகும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியும் கொஞ்சம் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு முட்டையை ஒன்றா உடச்சி பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றும் போது பொறுமையாக ஓடு உள்ளே விழுந்துடாமல் உடச்சி ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரே இடத்துல உடச்சி ஊற்றிடாமல் தனித்தனியாக உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு முட்டை உடச்சி ஊற்றினதும் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம். இப்போ நம்ம எந்த அளவு வெந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் நமக்கு வேகாதனால 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பெர்ஃபெக்டாக சூப்பரான முட்டை குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஒன்றோட ஒட்டாமல் அழகாக லட்டு மாதிரி சூப்பராக வந்திருக்கு. முட்டை குழம்பு இந்த மாதிரி வர்றதுக்கு நல்லா அகலமான பாத்திரத்தில் இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க அப்படியே ஒரு லைக்கையும் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.